கோவை அருகே உள்ள பரியூரில் செயல்பட்டு வரும் அரசு நெல் கொள்முதல் மையத்தில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட்டதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விவரங்கள். நிச்சயமாக தமிழக அளவில் விதைநெல் உற்பத்தியில் ஈரோடு மாவட்டமே முதலிடத்தில் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசன வாய்க்கால்கள் மூலம் சுமார் 25,000 ஏக்கரில் ஆண்டுதோறும் 2 போக நெல் சாகுபடியில் இப்பகுதி விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 100 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த விதைநெல் உற்பத்தியில், அதாவது குறிப்பாக தரமான விதைநெல் உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை தனியார் வியாபாரிகளிடம் மிக குறைந்த விலைக்கே நெல் விற்று வந்த நிலையில் அரசின் சார்பில் நேரடி நெல் கொள்முதல் மையம் தொடங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் முழுவதுமே நெல் கொள்முதல் மையங்கள் திறக்கப்பட்டாலும் கூட தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசன வாய்க்கால்களில் மட்டும் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நெல் கொள்முதல் மையங்கள் ஆண்டுதோறும் 2 முறைகளும் திறக்கப்பட்டு விவசாயிகளிடம் நேரடியாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை இந்த நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் தனியார் இடத்தில் செயல்பட்டதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. குறிப்பாக ஒரு மூட்டைக்கு 2 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை அந்த தனியார் இட உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டிய சூழ்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் அதை அரசு தடை செய்து அரசு நிலங்களில் மட்டுமே நெல் கொள்முதல் மையங்கள் செயல்பட வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த சூழலில் இந்த ஆண்டிற்கான சாகுபடி முடிந்து அறுவடை பணிகள் முடிந்து தற்போது நெல் கொள்முதல் மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் கோபி அருகே பாரியூரில் செயல்பட்டு வரும் நஞ்சகுண்டன்பாளையம் நேரடி நெல் கொள்முதல் மையத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல் பயிர்களை கொட்டது விவசாயிகள் கொட்டி வைத்துள்ளனர். இந்த பகுதியில் போதிய ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களாக நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை காரணமாக இங்கு கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல் பயிர்கள் மழையில் நனைந்து முளைவிட்டுள்ளது. இது தவிர மூட்டையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள நெல் பயிர்களிலும் முழுமையாக நெல் முளைத்து வியர்விட்டு பல லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் நெல் கொள்முதல் செய்வதில் இந்த சென்ட்ரில், அதாவது குறிப்பாக நஞ்சகுண்டன்பாளையம் நெல் கொள்முதல் மையத்தில் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு போதிய ஆட்களை நியமிக்காததும் ஒரு காரணமாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதே நேரத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தண்ணீர் திறந்தால் மட்டுமே 3 மாத காலத்திற்குள் அறுவடை செய்து, குறிப்பாக ஜூலை மாதத்தில் அறுவடை முடிந்து அடுத்த போகத்துக்கு தயார் செய்ய முடியும் என்ற நிலையில் இந்த தண்ணீர் விடுவதில் தாமதமாவதாலும் நீர் மேலாண்மை துறையில் பாசனத்திற்காக தண்ணீர் வழங்குவது 2 மாதம் 3 மாதம் தாமதமாக வழங்குவதாலும் இதுபோன்ற பருவமழை காலங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் மழையில் நனைந்து ஈரமாக நெல் பயிர்கள் முழுமையாக வீணாகி வருவதாக இப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதனால் உரிய காலத்தில் தண்ணீர் திறப்பதோடு இதுபோன்ற நெல் கொள்முதல் மையங்கள் திறக்கப்பட்டதும் போதிய ஆட்கள் நியமித்து உடனுக்குடன் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். அதே போன்று இந்த பாரியூர் நஞ்சகுண்டத்தில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் மையத்தில் விவசாயிகளை தவிர்த்து வியாபாரிகளும் நெல்லை கொள்முதல் செய்வது வருவதாகவும் இப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதனால் இந்த கொள்முதல் மையங்களில் வியாபாரிகளை முழுமையாக தடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் நெல்லை மட்டுமே கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பாரியூரில் செயல்பட்டு வரும் நஞ்சகுண்டன்பாளையம் நெல் கொள்முதல் மையத்தில் மட்டும் விவசாயிகளுக்கு சுமார் 2 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே போன்று இதுபோன்ற அரசின் நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் அரசு நிலங்களில் செயல்பட்டாலும் கூட இந்த நெல்லை கொட்டி வைப்பதற்கு, அதாவது நெல்லை கொள்முதல் செய்வதற்கு தாமதமானால் கூட மலைகளில் நனையாமல் இருக்க ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.